Hi Chelakutis, have a nice day. Welcome to Mac Leaders. Max classல என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1 யூனிட் 2ல என்ன பார்க்குறோம்? நம்பர்ஸ் பார்த்தோம். நம்பர்ஸ்ல 2.2 அடிஷன் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்னடா பார்த்தோம்? அடிஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுல நம்ம என்ன சொன்னோம்? அடிஷன்ல யூசிங் பீட்ஸை வச்சு பார்க்குறதும் ஃபிங்கர்ஸை வச்சு இப்போ அடிக்கிறது எப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோமா? இப்போ நம்ம கற்றுக்கலாமா? அடிஷன் யூசிங் பீட்ஸை பீட்ஸை வச்சு எப்படி அடிஷன் பண்ணுறது நம்ம பார்ப்போமா? ஆட் பண்ணுறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிதானடா? ஸோ இங்கே 5 இருக்கனால நம்ம 5 பீட்ஸை ட்ரா பண்ணிக்கலாமா? நான் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை பீட்ஸ்லாம் இருக்குது? 5 பீட்ஸ் இருக்குது. கீழே எத்தனை போட்டிருக்காங்க? 1. ஸோ 1 பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோமாடா? மொத்தம் டோட்டல் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோமா? ரைட், கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 அண்ட் 6. ஸோ மொத்தமாக டோட்டலாக எத்தனை பீட்ஸ் இருக்குது? 6 பீட்ஸ். எஸ், குட், கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2ஐயும் 3ஐயும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இந்த 2க்கு என்ன பண்ணுவீங்க? 2 பீட்ஸ் போடணும். 3க்கு 3 பீட்ஸ் போடணும். போட்டிருக்கோமா? கவுண்ட் பண்ணுறீங்களா? 1 2. இங்கே கீழே எத்தனை பீட்ஸ்? 3க்கு எத்தனை பீட்ஸ்? 3 பீட்ஸ் போடணும். 1 2 3 போட்டாச்சா? இப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது டோட்டல் நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? வரீங்களா? சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ டோட்டல் எத்தனை? 5. வெரி குட். நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். வாயை திறந்து நீங்கள் என்ன செய்யணும்? லவுடாக சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது நமக்கு என்ன ஆயிரும்? ப்ராக்டிஸ் வந்து வெரி குட்டாக மாறிடும். நீங்கள் கிளாஸில் எப்படி ஆக்டிவாக வந்து மிஸ் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பராக நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கடா. 6 அடுத்து 3. வெரி குட். இப்போ 6 என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ 6 பீட்ஸ் இருக்கா? நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6. ஸோ 6 பீட்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இங்கே 3. ஸோ 3 பீட்ஸ் ட்ரா பண்ணிடலாமா? 1 2 3 3 பீட்ஸ். இப்போ மொத்தமாக இங்கே ஆன்சர் என்னன்னு பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இதையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்படியே சொல்லலாமா? நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம்ல, ஆட் பண்ணணும் டோட்டலுக்குனா அப்படின்னு. அப்போ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டல் எத்தனைடா? 9 பீட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காடா? நான் வந்து பீட்ஸை ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்? ட்ராப் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பக்கத்தில் பீட்ஸ் என்ன பண்ணணும்? ட்ராப் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாது? மிஸ்டேக் வந்து நடக்காது. இப்போ அதே தான் அடிஷன் யூஸிங் பீட்ஸ். இன்னொரு 3 சம்மை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோமாடா? ஓகே, மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1. ஸோ எத்தனை பீட்ஸ்டாக வரையணும்? ஒரே ஒரு பீட்ஸ் வரைஞ்சா போதும். கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 7. வெரி குட். ஸோ அப்போ எத்தனை பீட்ஸ் நம்ம வரையணும்? 7 பீட்ஸ் நம்ம வரையணும். வரைஞ்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ நம்ம பீட்ஸை ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடிஷன் 1ஐயும் 7ஐயும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா? கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 1. இங்கேருந்து பண்ணணுமாடா? 2 3 4 5 6 7 8. 8 பீட்ஸ். மொத்தம் டோட்டல் எத்தனை? 8. நெக்ஸ்ட் சம்ம பாருங்களேன். இங்கே 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே 4க்கு எத்தனை பீட்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும்? 4 பீட்ஸை என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். 4 பீட்ஸை ட்ரா பண்ணுறீங்களா? 1 2 3 4. ஸோ குட். 4 பீட்ஸை ட்ரா பண்ணிடுங்க. கீழே வந்து என்ன பண்ணணும்? 2 பீட்ஸை ட்ரா பண்ணிடணும். 1 2. மொத்தம் எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணணும்? 1 2 3 4 5 6. ஸோ டோட்டல் எத்தனை பீட்ஸ்? 6 பீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கடா? 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 7க்கு நேராக 7 பீட்ஸை ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு கீழே 2க்கு நேராக 2 பீட்ஸை வந்து ட்ரா பண்ணுங்க. நம்ம கவுண்ட் பண்ணுங்க, கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு. 1 2 3 4 5 6 7. ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இங்கே 7 பீட்ஸ் இருக்குது. அதோட எதோட ஆட் பண்ணணுங்க? 2ஐயா? மேலே 7 + 2. 7க்கு அடுத்து என்ன இருக்கும்? 8 and 9. ஸோ மொத்தம் டோட்டல் என்ன? 9. இதோட ஆன்சர் 9.
இப்போ பீட்ஸை வச்சு எப்படி ஆட் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? என்ன சம்மு கொடுத்தாலும் மேலே எத்தனை கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பீட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்துலேயே ட்ரா பண்ணுங்கள். கீழே என்ன நம்பரோ அதோட பீட்ஸை வந்து ட்ரா பண்ணிவிட்டு மொத்தமாக டோட்டல் எத்தனை பீட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி கவுண்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸையும் வரையும் போது கேர்ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி வரையணும். ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸு கிட்ட நீங்கள் விரல் வச்சு கரெக்டாக பண்ணுறோமா டோட்டல் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து பார்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன செய்யாது, நமக்கு மிஸ்டேக்கே வராது இல்லையாடா? ஓகே, இப்போ பீட்ஸை வச்சு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு சம்மை ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த சம்மில் நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 5. 3 + 5 எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம், பீட்ஸை வச்சு ஆட் பண்ணோம். எப்படி வரைவீங்க, 3க்கு வந்து மேலே 3 பீட்ஸ் வரைஞ்சிருவீங்களா, 5க்கு கீழே ஒரு 5 பீட்ஸ் வரைஞ்சிட்டு மொத்தமாக அதை வந்து அந்த எத்தனை பீட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி போட்டுருவீங்க. இப்போ நம்மளோட ஹெட்டிங் என்ன, ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 + 5னாலும் 5 + 3னாலும் என்னடா, நமக்கு ஃபேக்ட் படி ஒன்று தான். மொதல் என்னது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுறேன், கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அதோட இப்போ அனதர் ஹேண்டில் வரும் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் விடுங்கடா, விட்டுட்டிங்களா? 1 2 3 3 ஃபிங்கர்ஸ் விடணும். 1 2 3. இப்போ மொத்தமாக நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு, 5 விட்டுட்டீங்க. ரைட் ஹேண்டில் 3. ஓகேவா? இப்போ மொத்தமாக டோட்டல் கவுண்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் ஃபிங்கர்ஸ் எத்தனைடா, டோட்டலாக 8 ஃபிங்கர்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஃபிங்கர்ஸை வச்சு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியுதா? ஓகே, ரைட். இதில் ஒரு ப்ராக்டிஸ் சம் ஒன்று பார்த்துடலாமா? ஓகே, இதில் 7 + 2 என்ன கொடுத்துருக்காங்க, 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 ஃபிங்கர்ஸ் எப்படிடா ஓடுவீங்க, ஒரு ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் இப்போ 5 இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்டில் ஒரு 2 ஃபிங்கர்ஸ். அப்போ 7 ஃபிங்கர்ஸ் நீங்கள் விரல் விட்டு எண்ணி பாருங்களேன். இந்த ஃபிங்கர்ஸ் 1 2 3ன்னு சொல்லி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ 7 ஃபிங்கர்ஸ் விட்டாச்சு. விரல் விட்டு கவுண்ட் பண்ணிட்டீங்களா, 7 ஃபிங்கர்ஸ் வந்துருச்சா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க +2. திரும்ப 7 முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் நீங்கள் விடுங்க. விட்டுட்டு 7க்கு அடுத்து என்ன இருக்குது, 7க்கு அடுத்து 8 and 9. ஸோ சொல்லும் போது இந்த ஃபிங்கரை 8, இந்த ஃபிங்கரை 9 சொல்லணும். புரிஞ்சிருச்சாடா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? மொதல் 7ன்றதை வந்து ஃபிங்கர்ஸை வச்சு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு விரலையா என்ன செய்யணும், நீங்கள் சொல்ல சொல்ல இப்படி ஃபிங்கர்ஸ் இப்படி நீளமாக விட்டுட்டே வரலாம், இல்லைன்னா மடக்கிட்டே வரலாம். இப்படி நீளமாக வந்து 1 2 3 4 5 6 7, அடுத்து 2. அப்போ 7க்கு அடுத்து 8 and 9. இதுதான் என்னது, இதோட ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஃபிங்கர் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா? ஓகே, இதை தான் நம்ம வந்து நேற்று கிளாஸில் அடிஷன் எப்படி பண்ணுறது, அடிஷனோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்னையோட கிளாஸில் என்ன படிச்சிருக்கோம், பீட்ஸை வச்சு எப்படி கவுண்ட் பண்ணுறது அண்ட் ஃபிங்கர்ஸை வச்சு எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இல்லைன்னா பீட்ஸு பக்கத்தில் மிஸ் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, லைன் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன செய்யலாம், சம்மை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோமாடா சம்ஸை, நம்ம லாஸ்ட் படித்தோம் இல்லையா, அதை மாதிரி அதே தான், அதே பேட்டர்ன்னா நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்களேன், 2 + 3 என்ன, எல்லாரும் ஃபிங்கர்ஸை வந்து விட்டுருக்கோங்க. 2 ஃபிங்கர்ஸ் விடுங்க. 2 + என்னது 3 ஃபிங்கர்ஸ் விடுங்க. 2க்கு அடுத்து என்னடா, ஒரு 3 ஃபிங்கர்ஸ் விடணும். இப்போ கவுண்ட் பண்ணுங்களேன். 2 இருக்குது ஆல்ரெடி, தென் 3 4 5. ஸோ ஆன்சர் எத்தனை, 5. சூப்பர். அடுத்து ஒரு 4 ஃபிங்கர்ஸ் விடுங்கடா. சொல்ல சொல்ல விடுறீங்களா, 1 2 3 4. தென் இந்த ஹேண்டில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் விடுங்க பார்ப்போம். வெரி குட். இந்த ஹேண்டில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் விட்டீங்களா, 1 2 3 4. வெரி குட். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ள 4 ஃபிங்கர்ஸ்க்கு அடுத்து ரைட் ஹேண்டில் உள்ள 4 ஃபிங்கர்ஸை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்,
5, 6, 7, 8. ஸோ 8 ஃபிங்கர்ஸ். ஓகேவா? வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சூப்பரோட குட்டீஸ். இப்போ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? 5 + 1. ஸோ நமக்கு ஈஸி. ஒரு ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 5 ஃபிங்கர்ஸ் இருக்கும். நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்க, ஃபிங்கர்ஸை ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன செஞ்சுட்டே வரலாம், கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. 1, 2, 3, 4, 5. வெரி குட். ப்ளஸ் அடுத்த ஒரு ஹேண்டில் வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் விடுங்க. ஓகேவா? விட்டாச்சா? இப்போ 5 + 1 என்னடா? 6. வெரி குட். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 + 7. ஓகேவா? இப்போ நமக்கு 2 + 7னா மொதல் ஒரு ஃபிங்கரில் 2, அடுத்து 7 எப்படி மிஸ் விடலாம், விட முடியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம்ஸ். நீங்கள் எப்படி எழுதலாம்? 7 + 2ன்னு நம்ம என்ன செய்யலாம்? அடிஷனை பொறுத்த வரையும் ஃபிங்கர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், பண்ணி எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ மொதல் நீங்கள் எடுத்த உடனே 7 ஃபிங்கர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, விரலில் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொதல் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. அதில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கா? 5 ஃபிங்கர்ஸ். தென் ரைட் ஹேண்டில் ஒரு 2 ஃபிங்கர்ஸ், 6 and 7. ஓகே, வெரி குட். இப்போ 7 முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 ஆட் பண்ணணும். 7க்கு அடுத்து என்னடா? 8 and 9. ஸோ இதோட ஆன்சர் என்ன? 9. புரிஞ்சிருச்சாடா? ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு. ஓகே, வெரி குட். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த அடிஷன் நம்ம பீட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாடலில் தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பீட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்தில் பீட்ஸ் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்க, 2 இருக்கு. 2ஓட எதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? 3 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை பீட்ஸ் வரையணும்? 2 பீட்ஸ் வரையணும். ஓகேவாடா? 1, 2. அதே போல் இங்கே எத்தனை பீட்ஸ் வரையணும்? 3 பீட்ஸ் நீங்கள் வரையணும். மொத்தமாக வரைஞ்சி டோட்டல் பண்ணிங்கன்னா 2 + 3 என்ன வரும்? 5 வரும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி நோட்டில் மம்மிகிட்ட காமிக்கலாம். இல்லை மம்மியை வந்து எனக்கு சம் போட்டு கொடுங்க, நான் பீட்ஸ் போட்டு நான் அவங்க பண்ண தரேம்மா, நான் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் கரெக்டானு எனக்கு வந்து வெரிஃபை பண்ணுங்கம்மா. நீங்கள் வந்து என்ன சொல்லணும், ஓப்பன் அப் பண்ணி அம்மாட்ட கேட்கலாம். சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சம்மை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ண முடியும், நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தானடா சொல்லக்கூடும். நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? இங்கே 4 + 4. 4க்கு இங்கே எத்தனை பீட்ஸ் நீங்கள் வரைய போகிறீங்க? 4 பீட்ஸ் வரையணும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள 4க்கு எத்தனை பீட்ஸ் வரையணும்? 4 பீட்ஸ் வரையணும். ஸோ 4 + 4 என்னன்னு பீட்ஸ் வரைஞ்சி நீங்கள் கவுண்ட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் எனக்கு சொல்லணும். நான் ஆனால் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகேவா? 8. நீங்களாம் இந்த சம்மை என்ன பண்ணணும், நீங்களாக போடணும், ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானடா, பீட்ஸை வச்சு எப்படி கவுண்ட் பண்ணணும், ஃபிங்கர்ஸை வச்சு எப்படி கவுண்ட் பண்ணணும். இதை நீங்கள் பீட்ஸ் வச்சும் போடலாம், ஃபிங்கர்ஸை வச்சும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், போடணும். பீட்ஸை தான் வச்சு யூஸ் பண்ணணும் கிடையாது. டக்குன்னு விரலை என்ன பண்ணணும், மடக்கணும், விரலை ஃபிங்கர்ஸை நீட்டணும், டக்குன்னு கேல்குலேஷன் பண்ணி ஆன்சர் நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ 5 + 1 என்னன்னு நான் டக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஹேண்டில் எத்தனை இருக்குது? 5. நெக்ஸ்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர்ஸ் விடுங்க. 5 + 1 என்னது? 6. 6 தான் ஆன்சர்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன சொல்லணும், சொல்ல பழகணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்களாடா, கிண்டர் கார்டன்லேருந்து இப்போ என்ன பண்ணியாச்சு, ஸ்டாண்டர்டுக்கு வந்தாச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். மேக்ஸ் கிளாஸில் ரொம்ப என்ன சொல்லணும், ஆக்டிவாக இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்து படிக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்களேன், இந்த 2 + 7. இது அதே மாடல் தானே. ஏன்னா அது 2 + 7, அதே ஃபிங்கர்ஸ். இங்கே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இங்கே பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்களாக லேர்ன் பண்ணணும். நோட்டில் ரஃப் நோட் எடுங்க, இந்த சம்மை மட்டும் எழுதிக்கோங்க, ஆன்சர் எழுதாதீங்க. மம்மிகிட்ட உட்காந்து எழுதித்தர சொல்லி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக மட்டும் அவங்கள என்ன பண்ண சொல்லுங்கள், வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பேபிஸ்.